கேபி சார் வந்து ஆல்வேஸ் அவரோட படங்கள் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆல்வேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நிறைய படங்கள் வந்து அவரோட தாட் ப்ராசஸே வந்து வெரி வெரி ப்ராட் மைண்டடாக இருக்கும், வெரி அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணால் ரீரிலீஸ் பண்ணால் ரிலேட் பண்ணிப்பாங்களேன்னு தோணுது. அப்போ சில மக்களுக்கு புரியல, சில பேருக்கு வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வர்க்கம் வந்து ஒத்துக்காமல் இருந்தது. அவருக்குன்னு ஒரு சில ஆடியன்ஸஸ் இருந்தாங்க. அவரோட படங்களுக்கும் அவரோட தாட் ப்ராசஸ்க்கும் என்ன சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் நிறைய இருந்தாங்க. 75% பேர் இருந்தாங்க. ஒரு 25 பேருன்னு ரொம்ப கிளாஸ் ஃபிலிம்ஸ் அவர் எடுக்கிறது, மாஸ் எடுக்கிறது இல்லை. எஸ், இன்றைக்கும் வந்து நான் எத்தனை படங்கள் பண்ணாலும் அதை மறக்கலை யாரும். தில்லுமுல்லு மட்டும் மறக்கவே இல்லை. அது எவ்ரிபடி வில் டெல், மேடம் தில்லுமுல்லு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னவங்கலேருந்து வயசானவங்கள வரைக்கும் பார்த்துருக்காங்க அந்த படம். பிகாஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்க்ரீன். அது ஸ்மால் ஸ்க்ரீனோட பவரும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி.